குருபிய நம. இன்று ராமதேவர் சித்தருடைய அவதார திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓங்கார பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலர்மிக்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபணிந்து கூடுவதல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது. அஷ்ட சித்துதனைவார் குளிகைவார் அகத்தியரே காசாய வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனிட்டு மேறு சொல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கருவுரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டேநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர், பாப்பான வாதத்திற்காதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் பஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கணவர் சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி. எண்ணிலா கோடி சித்தர் கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
கரூரார் தேவாய நமக. ஓம் ராமதேவர் தேவாய நமக. அகத்திய மகரிஷி, அகத்தியர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். அவருடைய சீடர் புலஸ்தியர் மகான். இந்த புலஸ்திய மகான் சப்த ரிஷியில் ஒருவர். அந்த புலஸ்தியர் மகானுடைய சீடர் தான் ராமதேவர். ராமதேவரை நாம் குறிக்கும் பொழுது அவருடைய அவதார திருநாள் மாசி மாதம் பூர நட்சத்திரம் அன்று அவருடைய அவதார திருநாளாகும். ராமதேவரை நாம் குறிப்பிடும் பொழுது முக்கியமாக மூலிகை சார்ந்த விஷயங்களில் அவருடைய தேடல் அதிகமாக இருந்தது. இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாக தேடி அதில் பல விஷயங்களை கண்டுபிடித்தார். இது போதாது என்று போக மகரிஷி அவருக்கு ஒரு ஆணை பிறப்பித்தார். அதாவது மெக்காவுக்கு சென்று அங்கே சில அரிய மூலிகை வகை இருக்கிறது, அதையும் நீ ஆராய்ச்சி செய் அப்படின்னு சொல்லி அனுப்பித்தார். ஆனால் அங்கே ராமதேவர் அங்கே யாகோபு என்ற பெயரில் ஆராய்ச்சி செய்தார். இதில் பல கருத்துக்கள் சொல்கிறார்கள். நம்முடைய கருத்து பிரகாரம் அவர் யாகோபு என்று அங்கே வழங்கினார் மட்டும் நம்ம தெரிந்து கொள்வோம். அங்கேயே அவருடைய வழிபாடு சிவ வழிபாடாக தான் இருந்திருக்கிறது. அதற்கான சில தடயங்களும் இருக்கின்றன. அங்கேயே மூலிகை ஆராய்ச்சி முடிச்சுட்டு மீண்டும் அவர் இங்கே மதுரை கள்ளழகர் கோயில் பக்கத்தில் பழமுதிர் சோலையில் அவருடைய இறுதி நிலையை அவர் அடைந்தார். அங்கே தான் தன்னுடைய தவ வாழ்க்கையை இறைவனோடும் கலந்து கொண்ட இடம். ராமதேவர் அப்படின்னா நம்ம மூலிகை சார்ந்த விஷயங்கள் நம்ம முக்கியமாக நம்ம வழிநடத்தி கொள்ளலாம். ஒரு மருந்து சாப்பிடுவது என்றால் அவரை நினைத்து நாம் உட்கொண்டால் நமக்கான நோய்கள் விரைவாக தீரும். யார் யார் எந்தெந்த துறையில் சிறப்பாக இருக்கிறார்களோ அந்த மகான்களின் பெயரை சொல்லி அந்தந்த காரியங்களை நாம் செய்வது சிறப்பானதாக இருக்கும். ஓம் ராமதேவர் தேவாய நமக. ஓம் கரூரார் தேவாய நமக. शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षि स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஈசா காக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர
வேதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே, எழிற்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே. ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே, அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே. நம்மந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே, அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே. அடநாடென்ன காடென்ன குலம் என்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே. எங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. பாதம் வீதியில் சென்றதே, காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே. அடியவர் உணவுக்காக புதிசோறு சுமந்ததே, அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே. வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார், நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார். மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம். திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா.